உலகெங்கிலும் பறந்து வாழும் அஸ்ட்ரோ டிவைன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் புத்தாண்டு புதுதாக பிறக்க இருக்கக்கூடிய பிரபாவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, நமக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். அதை தான் இந்த நிகழ்ச்சி பூர்த்தி பண்ண போகுது. கண்டிப்பாக 12 ராசிக்காரர்களும் தொடர்ந்து பாருங்கள். பல நல்ல மாற்றங்கள் இந்த ஆண்டில் இருக்குது. அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில், அதாவது தற்கால கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு உங்கள் மனசை நிறைவுபடுத்துகிற மாதிரி, அதாவது உங்களை சந்தோஷப்படுத்துகிறோன்ற மட்டும் நோக்கம் இல்லை, மனச்சோர்வில் இருக்கிறவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க கிரகநிலைகள் விதிப்படி, ஜோதிட விதிப்படி உங்களுக்கு என்ன யோக பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றதையும் நான் இங்கே குறிப்பாக தெளிவாக சொல்ல போகிறேன். கவனித்து தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் அப்படின்றத நான் சொல்லி நிகழ்ச்சிக்குள்ளே வரேன். அன்பும் கனிவும் தெய்வபக்தியும் கொண்ட மீன ராசிக்காரர்களுக்கு தான் இந்த தமிழ் புத்தாண்டு சிறந்த யோக பலன்களை செய்யும் அப்படின்றத 12 ராசிகள்லையுமே ரொம்ப சிறந்த யோகங்களை பெறக்கூடிய ராசியை யார் வரப்போகிறோன்னா மீன ராசிக்காரர்கள் முதன்மையாக நான் சொல்லுவேன். ஏன்னாங்க ஜென்மசனி நடந்துட்டு இருக்கு, இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்மசனிலாம் தூக்கி ஒரு ஓரமாக வைங்க. உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் குரு தான் இந்த ஆண்டு ஆளக்கூடிய அரசனாக நிர்ணயிச்சிருக்காங்க பஞ்சாங்க கணித அடிப்படையில். ஸோ அந்த வகையில் நீங்கள் தான் இந்த ஆண்டையே ஆள போகிறீங்க, அவ்வளோ இந்த உலகத்தையே ஆள போகிறீங்கன்ற மாதிரி தான் அது. ஸோ உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அரசனாக இருந்து இந்த ஆண்டு துவங்குது. அவருடைய ஆளுமையில் தான் இந்த ஆண்டு இருக்க போகுது. இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் இந்த ஆண்டு துவங்கி ஒரு 1.5 மாதத்தில், அதாவது வைகாசி 12ஆம் தேதி பார்த்திங்கன்னா மே 26ஆம் தேதி தன்னோட உச்ச வீடான கடகராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்துடுவார். அது உங்கள் ராசிக்கு யோகஸ்தானம். கடகராசி அப்படின்றது பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு யோகஸ்தானம்னு சொல்லுவோம். யோகஸ்தானம்ன்றது நல்ல ஒரு ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய, நீங்கள் நினச்சா போதும் எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்படின்ற விஷயங்களை சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் யோகஸ்தானம்னு சொல்லுவாங்க. உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதுதான். குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமும் யோகஸ்தானம் எல்லாமே யோகஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடமான கடகராசி தான். அங்கே உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உச்ச பலம் அடைகிறாரு. குரு உங்கள் ராசிக்கு மட்டும் அதிபதி கிடையாது, உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கும் குரு தான் அதிபதி. அதாவது 10ஆம் இடமாக வரக்கூடியது பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசி. தனுசு ராசிக்கும் அதிபதியாக தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக நாதனாவும் அவரே தனகாரகன், தன பொருளாதாரங்களுக்கும் அதிபதியாக அவரே புத்திரகாரனும் யோகஸ்தான அதிபதியாக அவர் எங்கே அமர்றாருன்னா கடகராசியில் யோகஸ்தானத்தில் அமர்றாரு. இதுக்கு மேலே ஒரு சிறப்பு இந்த ஆண்டு நம்ம இது சிறந்த ஆண்டுன்னு சொல்கிறதுக்கு வேறு ஒரு காரணத்தை நம்ம சொல்லவே வேண்டாங்க. அந்த அளவுக்கு மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல பண்புகள் கொண்ட, அதாவது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல மரியாதையும் மதிப்பும் கொடுக்கக்கூடிய, வயசில் சின்னவங்களோ பெரியவங்களோ ஏழையோ பணக்காரனோ எல்லாத்தையும் ஒரே மாதிரி சீராக பார்க்கக்கூடிய நல்ல எண்ணம் கொண்ட பக்குவம் கொண்ட மீன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிநாதனுடைய அருளால் எல்லா வகையிலையும் பரிபூர்ணமான வெற்றிகளையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியோடு வாழ போகிறீங்க இந்த ஆண்டில் அப்படின்றத சொல்ல முடியுது. இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. இந்த நம்ம சொன்ன மாதிரி ஜென்ம சனி, அதுக்கு நான் வரேன் இப்போது. அதாவது ஜென்ம சனி இருந்தால் கூட ஜென்ம சனிக்கு குருவோட பார்வை கிடச்சிடும், உங்கள் ராசிநாதனோட பார்வை கிடச்சிடும். கடகராசியில் குரு அமர்ந்துட்டார் அப்படின்னா அங்கேருந்து அவருடைய 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கே கிடைக்கும், உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனிக்கும் கிடைக்கும். அப்போ சனி பகவானும் உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டார். குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய எந்த அசுபர்களும் கெட்டது செய்ய மாட்டாங்க, யோக பலனை தான் செய்வாங்க. சொல்லப்போனால் சனி குரு சேர்க்கை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, தொழில் சார்ந்த நல்ல நல்ல மாற்றங்கள், தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான எந்திரங்கள் வாங்குறது. நீங்கள் வேலையில் இருக்கீங்க, நான் பிஸ்னஸ் பண்ணல வேலையில் இருக்கேன் அப்படின்னா நல்ல தொழில் மாற்றம். இது நீர் ராசியில் இந்த சேர்க்கையெல்லாம் அமைகிறதுனால பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு நல்ல கல்வி இன்னும் மேம்பட போகுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எல்லா துறை சார்ந்த மீன ராசிக்கார அரசியலாக இருக்கலாம், நம்ம சனி தான் மக்களை குறிக்கக்கூடியவர், அவர் தான் குரு பகவான் தான் நிர்வாகத்தை குறிக்க. அப்போ மக்கள்கிட்ட நல்ல பேரை வாங்கக்கூடிய ஒரு அரசியலில் இருக்காங்க அப்படின்னா மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கி இப்போ இந்த வரக்கூடிய எலெக்ஷன்லாம் மீனராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் நல்ல வெற்றிகள்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இருக்குது. கௌரவ பொறுப்புகள் தேடி வரும். அரசியல் மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பொது சமூக சார்ந்த விஷயங்களில் ஏதோ ஒரு இயக்கங்களில் ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கீங்க அப்படின்னா அங்கெல்லாம் உங்களுக்கு கௌரவ பொறுப்புகள் தேடி வர்றதுக்கான ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, நீங்கள் தான் எங்களுக்கு தலைமை இருக்கணும், நீங்கள் தான் எங்களை வழி நடத்தணும் அப்படின்னு தேடி பொறுப்புகள் உங்கள் கையில் அமரப்போகுது. அந்தளவுக்கு சிறப்பான ஒரு காலமாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது அப்படின்றது எந்த சந்தேகம் வேண்டாம். இன்னும் ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா,
மேச ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இணைவு பெற்று இருக்கிற நிலையில் இந்த ஆண்டு துவங்குது. இதுவே இன்னொரு சிறப்புக்கு ஒரு அடையாளமாக சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் சுகபோகக்காரகன். உங்கள் ராசிக்கு 3, 8க்கு அதிபதி. அவர் தனகுடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் இடமான மேச ராசியில் அமர்ந்து சூரியனுடைய சேர்ந்து அமர்றாரு. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்குரிய சூரியன். இதெல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் உங்களுடைய சொல்வாக்கு வெல்லும். உங்கள் பேச்சு இது நாள் வரைக்கும் யாரும் மதிக்காமல் கண்டுக்காமல் இருக்கிறாங்கன்னு வருத்தம் உங்களுக்கு இருந்ததுன்னா, இனிமேல் அப்படி இருக்காது. இனிமேல் நீங்கள் சொன்னால் தான் நாங்கள் செய்வோம் அப்படின்ற அளவுக்கு உங்கள் சார்ந்தவங்க, நண்பர்கள், உறவுகள் எல்லாமே நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட ஒப்பீனியன் என்ன, நீங்கள் சொன்னால் நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு உங்கள்கிட்ட நிற்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான யோக பலன்களை சூரியனும் சுக்கிரனும் தனகுடும்ப வாக்குஸ்தானத்துலேருந்து உங்களுக்கான அந்த நிலைகளை கொடுக்க போகிறாங்க. எல்லா வகையிலையும் குரு அருளால், சனி பகவானோட அருளால், ஆண்டு கிரகங்களான ராகு கேதுக்களும் சரி உங்களுக்கு சிறப்பான யோகா பலன்களை கொடுக்க போகிறாங்க. இந்த ஆண்டு முழுதும் சிறப்பாகவே இருக்க போது. நீங்கள் பயப்படவே வேணாம், தைரியமாக சந்தோஷமாக இருங்க. ஜென்மச்சனின்ற அந்த விஷயத்தை எடுத்து ஓரமாக வச்சுருங்க. நான் அதுக்கான காரணத்தை சொன்னேன். குரு பார்வை உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும், தொடர்ச்சியாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த அனுகிரகம் போதும், நம்மளை காப்பாற்றிடுவார், குரு காப்பாற்றிடுவார். தைரியமாக இருங்க, பயப்பட வேண்டாம், ஆண்டை கொண்டாடுங்க. மீன ராசி அன்பர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் நிறைய மாற்றங்கள், நிறைய முன்னேற்றங்களை நீங்கள் உறுதியாக சந்திப்பீங்க. மீளாத துயரம் அப்படின்னா மீனம் அப்படின்னு சொல்லிடலாம். கிட்டத்தட்ட 5 வருட காலமாக நிறைய பிரச்சனை. அதுவும் இந்த 2022லேருந்து இப்பொழுது வரையுமே ஏமாற்றத்தையும் பிரச்சனையும் சந்திக்காத மீனராசி இருக்குன்னா அது மிகப்பெரிய அதிசயம். நீங்கள் லைஃப்பில் பல ஏமாற்றங்களை, நான் அதாவது என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப கேரிங்காக இருந்தவங்க எல்லாருமே உங்களை ஏமாற்றிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் வேணால் ஏமாற்றாமல் இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பேர் 5 பேர். ஆனால் எல்லாருமே பொதுவாகவே உங்களை தேவைக்கு பயன்படுத்திட்டு இப்போ தேவையில்லைன்னே அசால்ட்டாக தூக்கி போட்டாங்க. மீன் தொட்டி, அந்த தொட்டிக்குள்ளே மீன் அழகாக இருக்குன்னு சொல்லி ரசிக்கிறாங்க. ஆனால் அந்த மீனை எப்படா அவங்களுக்குள்ள மனசு வருதுன்னு தெரியல. அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் கூட இருந்த உறவுகள் உங்கள் கூட இருந்தே உங்களை குடிப்பறிச்சாங்க. நல்லா பாடம் கற்றுக் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்லணும். அப்போ மீளாத துயரத்தில் இருக்கேன். இதில் நம்மளுடைய ஜென்ம சனியாக சனி பகவான் வேறு அமர்ந்துட்டார். அவர் அமர்ந்ததுலேருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் ஒரு இடத்துல நிலையாக உட்கார முடியல. என்னுடைய பார்ட்னர் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்க. என்னுடைய முயற்சியில் பல தடை வருது. என்னுடைய காதலில் பல பிரச்சனை வருது அப்படின்னு நிறைய குழப்பம். அதே போல் இந்த வேலையை இழந்துட்டேன், வேலையில் பிரச்சனை, உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, தாய்மாமா உறவுகளிடம் பிரச்சனை, அதே போல் கடன் பிரச்சனை. ஸோ இப்படி நிறையா பிரச்சனை, நிறைய போராட்டம். நீங்கள் பிரச்சனை சந்திக்கிறீங்கன்னா தான் பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்டு இருக்குது. அத்தனை லிஸ்ட்டும் டெலிட் செஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னுடைய முயற்சியெல்லாம் வெற்றி பெறுறேன். என்னால் முடியலைங்கிற வார்த்தையை இனிமேல் நான் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பே இல்லை. என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கிறாரு, என்னுடைய மனைவி என்னை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியம். 2ஆம் திருமணம் முடிப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள், அதாவது திருமண வாழ்க்கையில் டிவோர்ஸ் ஆனவங்க அல்லது கணவன் ஒரு பிரிவில் உள்ளவங்க கண்டிப்பாக என்ன பண்ணலாம், 2வது திருமணம் முடிப்பதற்கான பாக்கியம், சாத்தியக்கூறு உண்டு. அதே போல் மீனராசி என்பவர்களுக்கு இயல்பாகவே பார்த்திங்கன்னா ஏமாற்ற தெரியாது, ஆனால் ஏமாற ரொம்ப அதிகமாக தெரியும். ஒரு அன்பு அப்படின்னாலே அது உங்களுக்கு வம்பு அப்படின்னு நினச்சிக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட மனநிலையில் உள்ள உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு முதலே நிறைய மாற்றங்கள், நிறைய முன்னேற்றங்களை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணர போகிறீங்க. இதில் மீன ராசி என்பர்களில் யார் யாரெல்லாம் மிகப்பெரிய அழுத்தத்தில் இருக்கீங்களோ, உங்களுடைய அழுத்தம் வருகிற ஆனி மாதம் வரையும் தான் கொஞ்சம், அதாவது ஆனி மாதம் வரையும் கொஞ்சம் இருக்கும். ஆனி மாதத்துக்கு பிறகு நீங்கள் எடுப்பீங்க பாருங்கள் ஒரு வேகம், ஜெட்டு வேகத்தில் பறப்பீங்க, வேறு லெவலுங்க. நான் சொன்னதெல்லாம் நடந்துச்சு, ஏற்கனவே நடந்திருக்கு அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் சுமஸ்து உறுதியாக நடக்கும். யார் யாரெல்லாம் 2022 முதல் தற்போது வரை பிரச்சனையை மட்டும் சந்திச்சுக்கிறீங்க, ஏமாற்றத்தை சந்திச்சுக்கிறீங்க, ரொம்ப நம்பி ஏமாந்தீங்க அப்படிங்கிற விஷயங்களை என்ன பண்ணுங்க, அப்படின்ற நிலை நடந்திருந்தா ஆமான்னு சொல்லி கமெண்ட்ஸ் கொடுங்க. எந்த வருஷத்துலேருந்து ஏமாற்றம் அப்படின்னு சொல்லுங்க. ஓகேவா? ஸோ உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி 2022
உங்கள் சுய ஜாதகம் வலிமை இழந்திருந்தால் குறைஞ்சது 7 வருஷம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு லாக் அப்படின்னு இருந்தது உண்மை. ஸோ இனிமேல் மாறப்போகிறது மிகப்பெரிய நன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் தான் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அப்போ குரு பகவான் கடக ராசிக்குள்ளே உள்ளே வந்தோடனே என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றத்தை கொடுப்பாருன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் மன தெளிவை கொடுப்பார். இவன் போடியானவன், இவன் வந்து டுபாக்கூர், இந்த பொண்ணு வந்து உன்னை ஏமாற்றிருக்கு, இந்த பையன் உன்னை ஏமாற்றிருக்காங்கிறத ஒரு தெளிவான சிந்தனையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே போல் பல முயற்சிகள், பல திறமைகள் இருந்தும் உங்களால் ஒரு முன்னேற முடியலைங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். அப்போ அந்த மனநிலையில் நீங்கள் வெளியே வருவீங்க, நல்ல வெற்றி பெறுவீங்க. கிட்டத்தட்ட உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த 2025 மே மாதத்தில் இருந்து அல்லது செப்டம்பர் மாதத்துலேருந்து நீங்கள் பட்ட பாடு பெரும்பாடு அது சொல்ல முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நிறைய குழப்பம், நிறைய பிரச்சனை, நிறைய ஏமாற்றம்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் உண்மை என்றால் உங்கள் லைஃப்பில் இனிமேல் கிடைக்க போகிறது எல்லாம் நன்மையாகவே இருக்கும் என்பதை தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? குரு பார்வை கோடி நன்மை அப்படிம்பாங்க. குருவே உங்களுடைய வீட்டு அதிபதியாக வரனால இரட்டை நன்மைகள் உண்டு. உங்கள் லைஃப்பில் என்னென்ன பிரச்சனைலாம் வெளியேறணும்னு நீங்கள் நினைக்கிங்களோ, எதை விட்டு நீங்கள் கடந்து வர நினைக்கிங்களோ அதெல்லாம் லிஸ்ட்டு வாரி எழுதி போடுங்க. எழுதி வச்சு அப்படியே டிக் பண்ணிகிட்டே வாங்க. ஒன்று ஒன்றா நடக்கும். இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் என்பது உண்மை. அப்போ ராகு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல, நிழல் கிரகமான கேது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல. அப்போ புதுசாக மீன ராசிக்காரங்க கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. வயிறு வலி சார்ந்த விஷயங்களும் அதே போல் இருதயம் சார்ந்த விஷயங்களும் கவனம் தேவை. ஏன்னா கிரகங்கள் என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல நிலையில் இருக்கவங்கள ஏதாவது ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்துவாங்க. அப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. போனால் போகட்டும், போனால் உண்மையாக இருக்கவே மட்டும் வாடா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணால் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். யார் யாரெல்லாம் வெளிநாடு பயணம் போகணுன்னு ஆசைப்படுறீங்களோ வெளிநாடு போவதற்கான சாத்தியக்கூறு உறுதியாக உண்டு. எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். எனதருமை மீன ராசி அன்பர்களே, புது வருஷம் பிறக்குதுங்க. புது தமிழாண்டு ஒரு நல்ல வருஷம் பிறக்குதுங்க. பராபவ வருஷம் மீனராசிக்காரங்களுக்கு பிறக்க போகுதுங்க. சார், உலகத்தில் ஜோதிட உலகத்தில் ஒரு பழமொழி உண்டுங்க. மீனராசிக்காரனுடைய நட்பை கைவிடேல் அப்படின்னு ஜோதிடம் சொல்லுதுங்க. உலகத்தில் நீ எந்த நண்பனை விட்டாலும் மீனராசிக்காரன் ஒருத்தனுக்கு நண்பனாக இருந்தால் அவனை கைவிட்டாது, அவனோட பழகு. அவ்வளவு நல்ல மனிதர்கள் அவர்கள் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. மீனத்தான் உறவை கைவிடேல் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட மீனராசிக்காரர்கள் மிக நல்ல மனிதர்களாக, மிக அமைதியான மனிதர்களாக, நேர்மையான மனிதர்களாக வாழ விரும்பக்கூடிய மீனராசி நண்பர்களே, இந்த பராபவ வருஷம் அற்புத வருஷம் ஆரம்பிக்குது. ஜென்மத்தில் சனி பகவான் வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்காரு. தலைக்கு மேலே ஏறி உட்கார்ந்துருக்காரு சனி பகவான். தாங்க முடியலங்க. வேலையில் ஒரே நெருக்கடியா இருக்குங்க. கடுமையான வேலைப்பளு இருக்குங்க அப்படின்னு எவ்வளவோ புலம்பிக்கிட்டு தான் இருக்கீங்க. மீனராசிக்காரங்களுக்கு அவ்வளவு பிரச்சனைகள், வாழ்க்கையில் பிரச்சனைகள், உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள். ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சா ஒரு அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கீங்க, வீடு பழசா போச்சு, இடிச்சிட்டு கட்டலாம் நினைக்கிறீங்க. 10 வீடு இருக்குன்னா 2 வீட்டுக்காரங்க இருந்துக்கிட்டு மறுக்கிறாங்க, வீட்டை இடிச்சிட்டு கட்டுறதுக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. மீதி உள்ளவங்களாம் வீடு கட்டலாம்னு பார்க்குறீங்க. எனக்கு வீடு இடிஞ்சு விழ நிலைமையில் இருக்கிற கூட மற்றவங்க சம்மதிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறீங்க. இப்படி நிறைய பிரச்சனைகள், அலுவலகத்தில் பிரச்சனைகள். இதையெல்லாம் தீர்ப்பதற்கு இறைவனே நீ வரமாட்டியா அப்படின்னா, 1000 கண்கள் உனக்கு உண்டுங்கிறாங்களே, ஒரு கண்ணால நீ என்னை பார்க்க மாட்டியான்னு கேட்குறீங்க. இந்த நேரத்தில் அற்புதமாக அந்த இறைவனுடைய திருக்கருணை உங்க மேல அமையுது. மீனராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்திற்கு குரு பகவான் போகிறார். இந்த பராபவ வருஷத்துல குரு பகவான் உச்சமடைகிறார். உச்ச குரு, உலகத்துக்கே நன்மை செய்ய போகிற உச்ச குரு உங்களை பார்க்கிறார். தன்னுடைய சிறப்பு பார்வையினால் உங்களை பார்க்கிறார். அவருடைய இந்த ஸ்பெஷல் பார்வை உங்க மேல விழுவதனால் உங்கள் மீது இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் விலகும். ஜென்மத்தில் சனி வந்து உங்களுக்கு என்ன ஹெல்த் ப்ராப்ளம் ஏற்படுச்சோ அந்த ஹெல்த் ப்ராப்ளத்தை
சில பேருக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், சிலருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், கால்கள் அடிபடுவது, ஆக்சிடென்ட் விஷயங்கள், அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள். மீனராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்குங்க. அப்படி ஏற்பட்ட பிரச்சனைகள், சிலருக்கு வேலையில் விபரீதமான சூழ்நிலைகள், அப்படிப்பட்ட ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளையும் குருவுடைய பார்வை போக்க போகுது. பராபவ வருஷம் நீங்க வாழ்க்கையில நினைச்சு நினைச்சு மகிழ போகிற அற்புதமான நல்ல வருஷங்க. குரு பகவானுடைய அந்த அனுக்கிரகத்தினாலே, அவர் உங்களுக்கு 5ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு உங்களை பார்க்கிறாரு பாருங்க, அந்த அனுக்கிரகத்தினாலே உங்களுக்கு நல்ல முறையில் வேலை வாய்ப்பு அமையும். உங்களுக்கு ஏற்பட்ட வியாதிகள் தீரும். ஆக்சிடென்ட்னால உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை ஒன்று தீரும். இப்படி என்ன சிக்கல் ஏற்பட்டிருந்தாலும் தீரப்போகுது. நல்லா தானங்க உழைக்கேன் ஆபீஸ்ல, என வச்சு செய்து விட்டாங்களே அப்படிங்கிறீங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த இடம் போனா வேற ஒரு இடங்க அப்படிங்கிற அளவுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க. சிலருக்கு இருக்கிற இடத்துலயே உள்ள பிரச்சனை நீங்கிருங்க. அப்படிப்பட்ட சூப்பர் நிலைமை மீனராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது. அதெல்லாம் இருக்கட்டுங்க. கல்யாணம் நடக்குமா அப்படின்னு தானே கேட்குறீங்க. கண்டிப்பாக கல்யாணம் கூடி வரும். குரு பலன் வந்துருச்சு. மீனராசிக்காரங்களுக்கு பராபவ வருஷத்துல குரு பலன் ஏற்படுது. அதனால உங்களுக்கு நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரக்கூடிய யோகம், உங்க குடும்பத்தில் நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரக்கூடிய யோகம். 5ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறதுனால, அந்த குரு உங்களை பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால, ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்கு ஏங்கி தவிச்சவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் அதெல்லாம் உண்டு. ராசியில் செவ்வாய், சனி, புதன் கூட்டணிங்க. பலருக்கு ஃபாரின் வாய்ப்பு இப்போ கூடி வருங்க. 7க்குடைய புதன் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. ஃபாரின் வாய்ப்பு கை கொடுக்கக்கூடிய காலங்க. உள்ளூரில் நீங்கள் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு இப்போ நல்ல வேலை வெளிநாட்டில் கிடைச்சிருங்க. நீங்கள் படித்த படிப்புக்கு உள்நாட்டில் வேலை கிடைக்கலைன்னா வெளிநாட்டில் கூடி வருங்க. அதே போல் வியாபாரத்தில் நீச்ச நிலையில் சரியான லாபம் இல்லாமல் வியாபாரத்தை இழுத்து முடலாமாங்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய பல மீனராசி அன்பர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்க போதுங்க. பராபவ வருஷத்தில் வெற்றி மீது வெற்றி பெற போறீங்க. பிஸ்னஸில் பெரிய அளவுக்கு டெவலப்மெண்ட் உங்களுக்கு காத்திருக்குங்க. ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் காத்திருக்குங்க. இப்படி நிறைய நல்ல விஷயங்களை எல்லாம் மீனராசிக்காரங்க பெற போறீங்க. இங்கே கொஞ்சம் பொதுவான கோச்சார பலன்களை தாங்க சொல்லியிருக்கேன். மீனராசிக்காரங்களுக்கு என்ன நல்ல பலன்கள் நடைபெற போகணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தோட நேர்லையோ ஆன்லைன்லையும் உங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். ஜோதிட ஆலோசனை சொல்வதற்கு நான் காத்திருக்கிறேன். மீனராசிக்காரங்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வமாக திருச்செந்தூர் முருகன், ஸ்ரீரங்கம் பெருமாள், மதுரை மீனாட்சி இவர்கள் வழிபாடு பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்க போதுங்க. வெற்றி மீது வெற்றியை குரு பகவான் தேடித்தர போறாருங்க. வாழ்த்துக்கள். ஆஸ்ட்ரோ டிவைன் நண்பர்களுக்கு பிரபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீனராசி இந்த பிரபவ ஆண்டில் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். நண்பர்களே, இதை பொறுத்தவரை லக்னத்து ராசியிலே மீன ராசியிலே சனி பகவானும், 4லே குரு பகவானும், 6லே கேது பகவானும், 12லே ராகு பகவானும் இருக்கும் நேரத்திலே இந்த பிரபவ ஆண்டு பிறக்கிறது. பொதுவாக சனியானவர் மீனத்திற்கு 11க்கும் 12க்கும் உரியவராக இருக்கிறார். அதிலே 11 கூடிய பலன்தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி என்று கேட்டீர்களானால், பொதுவாக மீனராசிக்கு இப்பொழுது தொழில் அமையும், லாபம் வரும். ஆனால் கடுமையாக போராட்டத்திற்கு பின்பு லாபம் வரும். ஏனென்றால் 11ஆம் இடம் என்பது மகரம். மகரம் என்பது பெண் வீடு. அந்த பெண் வீட்டில்தான் சனி அமர்ந்துள்ளார். எனவே மீனராசிக்கு லாபஸ்தானாதிபதியாக சனி அந்த ராசியிலே வந்து அமர்வது ஒரு நன்மையான வாய்ப்புகளை கொடுக்கத்தான் போகிறது. இவருடைய ஆசைகள் நிறைவேறும், பொறுமையாக நிறைவேறும். அதே போல் இவர்களை பொறுத்தவரை 4ல் இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்தை குறிகாமிக்கிறது. இந்த ஆண்டு 3ஆம் இடம் என்பது வீரியம், விஜயம், வெற்றி ஸ்தானத்தை குறிகாமிக்கிறது. கொடுக்கல் வாங்கலை குறிகாமிக்கிறது. சீட்டு, எம்எல்எம், ஷேர் மார்க்கெட், செல்போனு, நகை இவற்றையெல்லாம் குறிப்பிடுகிறது. நகை என்றால் காதணி, பிரேஸ்லெட்டு அல்லது வளையல், இந்த மாதிரி விஷயங்கள் இவற்றையெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு வரும். ஒன்று பிரேஸ்லெட்டு, கம்மல் இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கக்கூடிய அமைப்போ, புதிய செல்ஃபோன் மாற்றக்கூடிய அமைப்போ, 2 வீலர் புதுசாக வாங்கக்கூடிய அமைப்போ, பழைய வண்டியை விற்றுவிட்டு புது வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் மீனராசி அன்பர்களுக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, 4லே வந்த குரு கட்டாயம் இடம் கும்பராசி கும்பலக்கண அன்பர்களுக்கு, இந்த மீனராசி மீன லக்ன அன்பர்களுக்கு இடம் சார்ந்து
அல்லது புதிய வீடு சார்ந்து ஏதேனும் ஒரு புதிய சேர்க்கை ஏற்படுவதற்கு நல்ல வாய்ப்புகளை தரப்போகிறது. படிப்பிலே மீனராசி மீனலக்கணக்காரர்களுக்கு படிப்பிலே பாஸ், படிப்பு நல்லபடியாக அமையக்கூடிய அமைப்பு, எதிர்பார்த்த மார்க் ஓரளவு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது. அதே போல் 6லே இருக்கக்கூடிய கேது அல்சர் சார்ந்த தொந்தரவுகளையும் வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகளையும் எக்ஸஸ் செய்து கொண்டே போவார். வாடகை வீட்டிலே குடியிருப்பவர்களுக்கு ஏண்டா இந்த வாடகை வீட்டுக்காரர்களுடைய தொந்தரவு அதிகமாக இருக்கும். எப்பொழுதுடா சொந்த வீடு வாங்குவேன் என்று இந்த டைம் முயற்சி செய்தால் மீனராசி மீனலக்கணக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும். அதேபோல் திரைப்படத்துறையிலே இருப்பவர்களுக்கு திடீரென்று ஒரு அதிர்ஷ்டமாக ஒரு நல்ல வாய்ப்பு திருப்பு முனையும் இந்த மீனராசி மீன லக்கண அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். புதிய 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 திட்டங்கள் வகுத்து புதிதாக செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும். ஏனென்றால் 4லே வந்த குரு ஆட்டோமேட்டிக்காக 5க்குத்தான் போகிறார். எனவே எண்ணிய எண்ணமெல்லாம் அருமையாக நிறைவேறும் என்று சொல்லியும் இவர்கள் திருச்செந்தூர் சென்று வருவது மிகச்சிறந்த வாய்ப்புகளை தரும் என்றும், அதேபோல் திருச்செந்தூர் செல்ல முடியாதவர்கள் ஏதேனும் ஒரு தீர்த்த ஸ்தல யாத்திரை ஸ்தலங்களுக்கு செல்லுங்கள் நண்பர்களே. குளம் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு சென்று வாருங்கள். மிகச்சிறப்பு அருமையான வாய்ப்புகளை உங்களுக்கு முருகனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த பிரபவ ஆண்டு இருக்கிறது. எனவே முருக வழிபாடு உங்களுக்கு முன்னின்று காக்கும். அதுவும் 11க்கும் 12க்குரிய சனி மீனத்திலே இருப்பதனால் பாத யாத்திரை செல்வது மிகச்சிறந்த அமைப்புகளிலே ஒன்று. பாத யாத்திரை செல்வுங்கள். பாத யாத்திரை செல்ல முடியாதவர்கள் பாத யாத்திரை செல்பவர்களுக்கு உதவுங்கள். வெற்றி மேல் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். படிப்பிலே முன்னேற்றம், சொத்துக்களில் வாய்ப்பு, உடல்நல முன்னேற்றம், இன்னும் நல்ல நல்ல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை தரக்கூடிய அமைப்பு என்று இந்த ஆண்டு முழுக்க முழுக்க மீனராசிக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பாக அமைகிறது என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன்.